திருவண்ணாமலை சிவலிங்கங்கள். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் வழியில் உள்ள சிவலிங்கங்கள். இங்கு இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் என 8 லிங்கங்கள் உள்ளன. அவற்றில் ஆதிக்கம் செலுத்தும் நவக்கிரகங்களும் உள்ளன. இந்திரலிங்கம் இது கிரிவலத்தில் உள்ள முதல் லிங்கமாகும். இந்த லிங்கம் கிழக்கு திசையை பிரதான திசையாக கொண்டுள்ளது. வான அரசர் இந்திரனால் நிறுவப்பட்டது என கூறப்படுகிறது. தேவர்களின் தலைவனான இந்திரனே நேரடியாக இங்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபடுவதாக ஐதீகம். நவக்கிரகங்களின் நாயகனான சூரியன் மற்றும் சுக்கிரனின் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கினால் நீண்ட ஆயுளும் செல்வமும் கிடைக்கும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும். அக்னிலிங்கம் இது கிரிவலத்தில் 2வது லிங்கமாகும். கிரிவல பாதையில் தென்கிழக்கு திசையில் அக்னிலிங்கம் அமைந்துள்ளது. சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து அக்னிலிங்கமாக காட்சியளிக்கிறது. சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் வந்தால் சஞ்சலங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும் என்பது ஐதீகம். இது சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும். யமலிங்கம் கிரிவல பாதையில் தென் திசையில் 3வதாக அமைந்துள்ளது. யமலிங்கம் தென் திசையின் அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்க வடிவில் தோன்றினார். யமலிங்கத்தை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும். தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம். நிருதிலிங்கம் கிரிவலம் வரும் பாதையில் 4வது லிங்கமாக அமைந்துள்ளது. நிருதிலிங்கம் இது தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு ஈசன் நிருதீஸ்வரராக தோன்றி காட்சி கொடுத்த இடமாகும். சனி தீர்த்தம் என்ற குளம் இதன் அருகில் அமைந்துள்ளது. இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும். இது மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமாகும். வருணலிங்கம் கிரிவல பாதையில் 5வது லிங்கமாக உள்ளது. வருணலிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவில் லிங்கமாக தரிசனம் தந்தருளிய தலமாகும். இந்த லிங்கத்தை வணங்கினால் மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம். இது தீராத வினைகளை தீர்த்து வைக்கும் தலமாகும். மேலும் இங்கு வருண தீர்த்தம் என்ற குளம் உள்ளது. மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும்.
வாயுலிங்கம். இது கிரிவலப் பாதையில் 6வது லிங்கமாக அமைந்துள்ளது. வடமேற்கு திசையில் அமைந்துள்ள இந்த லிங்கம் வாயு பகவானால் உருவாக்கப்பட்டது. பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்குதான் ஆட்கொண்டார். கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும். இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவோருக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானின் பரிபூரண ஆசையும் சகல யோகங்களும் கிடைக்கும். குபேரலிங்கம். இது கிரிவலப் பாதையில் 7வது லிங்கமாக அமைந்துள்ளது. வடதிசையின் அதிபதியான குபேரன் இந்த இடத்திலிருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கிய பிறகு தான் இழந்த அனைத்து செல்வங்களையும் திரும்பப் பெற்றார். பக்தர்கள் செல்வச் செழிப்புடன் வாழ குபேரலிங்கத்தை வழிபட வேண்டியது அவசியமாகும். இது குரு பகவான் ஆட்சி செய்யும் லிங்கமாகும். மேலும் இது தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும். ஈசானிய லிங்கம். சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள கிரிவலப் பாதையில் இந்த லிங்கம் வடகிழக்கு திசையில் 8வது லிங்கமாக அமைந்துள்ளது. மேலும் இது நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கமாகும். எம்பெருமான் ஈசனைத் தவிர அனைத்துமே நிலையற்றது என்பதை உணர்த்தும் ஞான சந்நிதி இதுவாகும். புதன் கிரகம் ஈசானிய லிங்கத்தை ஆட்சி செய்வதால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கலாம். இது மிதுனம் மற்றும் கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும். ஓம் அருணாச்சலேஸ்வராய. ஓம் நமச்சிவாய.